ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் ஆஃப்டர்நூன். நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம இப்பதான் தூங்கி எந்திரிச்சு சரியான டயர்ட் ஆயிடுச்சு. குளிச்சுட்டு நம்ம ரெடி ஆயிட்டு ட்ரெஸ்லாம் போட்டு ஃபுல்லா ரெடி ஆயிட்டோம். ஷூலாம் போட்டுட்டு இப்போ வந்துட்டு ஊபர் புக் பண்ணியிருக்கிறோம். ஊபர் கார்ல தான், இப்போ டாக்ஸில தான் போறோம். ஏன்னா ஓனர் வந்து காலங்காத்தால ஒரு 4 மணிக்கு மாதிரி வந்து கார் வேணும்னு சொல்லிட்டு அவரை போய் பிக்கப் பண்ணிட்டு அவர் வந்து நீங்க இறக்கி விட்டுட்டு கார் எடுத்துட்டு போயிட்டாரு. நீ தூங்கு, எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதனால நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஈவினிங் கார் நான் வாசல் வச்சிடறேன். என்கிட்ட ஒரு கீ இருக்கும், அவர்கிட்ட ஒரு கீ இருக்கும். அதனால வந்துட்டு நீ ஈவினிங் வந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி வந்துக்கோ, வந்து கார் எடுத்துட்டு போய் எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடு 4:45க்குன்னு சொன்னாரு. மணி 4:20 ஆச்சு. இப்போ நம்ம போய் சாப்பாடு வாங்குறதுக்கும் கரெக்டா இருக்கும். அவர் வாங்கிட்டு போய் கூப்பிட்டு கொடுக்கணும். இன்னைக்கு ஏதோ ஈவெண்ட் இருக்குன்னு சொன்னாரு. ஷூட்டிங் கிடையாது ஆக்சுவலா. இன்னைக்கு பொலிவா சிட்டிங்கிற இடத்துல ரியாத்ல உள்ளவங்களுக்கு, சவுதியில் உள்ளவங்களுக்கு தெரியும், அது ஒரு புதுசா ஒரு சிட்டி மாதிரி உருவாக்கி இருக்காங்க. முடிஞ்சா என்னால வீடியோ கவர் பண்ண முடிஞ்சா அங்க என்ன இன்ட்ரெஸ்டிங் நடக்குதுன்னு பார்த்து கவர் பண்றேன். நம்ம சேனல் புதுசா பார்க்குறீங்க, மறக்காம கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் கீழே, அதை அழுத்தி நோட்டிபிகேஷன் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் கொஞ்சம் இந்த சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால முடிஞ்சா நம்மளுக்கும் இந்த சேனல் க்ரோத் பண்ணி விட்டீங்கன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அப்புறம் இன்னைக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுன்னு நம்ம இன்னைக்கு வீடியோ கவர் பண்ணுவோம். இப்ப நம்ம ஊபர் வரோம், நம்ம கிளம்பலாம். ஓகேங்களா? ஊபர் வந்துருச்சு, நம்ம வண்டியில ஏறிக்கிட்டோம். ஏறி நம்ம போய்கிட்டு இருக்குது, தெரியுதுங்களா? நம்ம போயிட்டு இருக்கு. நம்ம இதில் தான் புக் பண்ணியிருந்தோம். அதில் புக் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வந்துட்டாங்க. பக்கத்துல தான் இருக்குது. இங்கேருந்து சும்மா 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் என் ஓனர் வீட்டுக்கும் என் ரூமுக்கும். ஸோ அதனால இப்போ நம்ம போயிட்டு இங்கேருந்து நம்ம அங்கே போக வேண்டியதுதான். போயிட்டு கார் எடுத்துக்கிட்டு போய் சாப்பாடு வாங்க வேண்டியதுதான். டைம் ஆச்சு. ஆனால் ரொம்ப பொறுமையாக வண்டி ஓட்டுறாருங்க. இங்கேயே லேட் பண்ணி விட்டுருவார் போல. 5 நிமிஷம் 6 நிமிஷத்தையே ரொம்ப நேரமாக ஓட்டுறாரு. வயசானவர் வேற. சரி, அவரையும் குறை சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்றது? எப்போதும் வண்டி ஓட்டிட்டு உட்காந்துட்டு பக்கத்துல உட்காந்துட்டு வர்றது அது ஒரு வித்தியாசமா இருக்கு ஃபீலிங்கு. இங்க பாருங்க, இந்த பிரிட்ஜ் மேல ஏறுறது எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வியூவே நல்லா இருக்கும். நிறைய டைம் சொல்லியிருப்பேன், இந்த பிரிட்ஜ் நேரா போய் அந்த பில்டிங் குள்ள போற மாதிரியே இருக்கும். ஹலோ கைஸ், நம்ம வந்து காரை எடுத்துட்டோம். நம்ம ஊபர்ல பிடிச்சி வந்துட்டு நம்ம காரை எடுத்தாச்சு. நம்ம அவருக்கு ஓனருக்கு சாப்பாடு வாங்க போயிட்டு இருக்கிறோம். நம்ம காரை எடுத்துட்டு நம்ம சீட்ல உட்கார்றது தாங்க நம்மளுக்கு அது ஒரு கெத்தாவே இருக்கு. நம்ம சீட்ல உட்காந்துட்டு வர்றதுதான் நம்மளுக்கு ஒரு செம கெத்துங்க. நம்ம கார் எடுத்துட்டு நேரா ஓனருக்கு சாப்பாடு வாங்க வந்துட்டோம். இங்கே தான் வந்து மைக் கேலரின்னு இருக்கும். ஒரு டயட் ஃபுட்டு தான் ஆக்சுவலாக. அது டயட் ஃபுட்டு தான் இங்கே இருக்குது. அதை போய் வாங்கிட்டு அவர் போய் வாங்கிட்டு போய் போகணும். மணி டைம் ஆயிடுச்சு. ரொம்ப பொறுமையாக ஓட்டினாரு. ஒரு வயசானவர். சரி, நம்ம அவரை குறையும் சொல்ல முடியாது. சரி, நம்ம போய் ஓனருக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடு. மைக் கடை. ஆனால் விலைலாம் அதிகங்க இங்கே. சாப்பாடுலாம் பக்கத்துலேயே புரோட்டீன் கடை, ஹெல்த்தி ஃபுட் ஐட்டமா இருக்கும். ஏன்னா பக்கத்துல இங்க ஜிம் இருக்கனால பக்கத்துலேயே வருஷம் எல்லாமே புரோட்டீன் ஃபுட் ஹெல்த்தி ஐட்ட கடையா இருக்கும். இதை மை கேலரி. இந்த சைடு ஃபுல்லா சேலட்டு, புரோட்டீன் ஷேக், இந்த மாதிரிலாம் இருக்கும். கடை விரும்புங்க. இங்க சாக்லேட் எல்லாமே இருக்கும். நார்மலா விற்கிற கடையில உள்ள சாக்லேட்டும் இங்க இருக்கும். ஆனா இங்க கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் தான். கீட்டால இருந்து வாங்கிட்டு வரதுக்காண்டி நிக்கிறாங்க. நம்ம இங்க ஓனருக்கு இங்க தான் வாங்குவார். எப்பயாவது தான் வாங்குவார் சில டைம். இப்ப அதிகமான டயட் ஃபுட் எல்லாம் சாப்பிடுறது இல்ல. 5 देगा 5 मिनट ஓகே. 5 மினிட் ஓகே. நம்ம சாப்பாடு இது பண்றாங்க. நம்மளுக்கு இது நம்மளுக்கு இல்லை, வேற யாருக்கும். பக்கத்தில் போய் காஃபி வாங்கிட்டு வர சொன்னப்பல ஓனர். சரி, நம்ம போய் காஃபி வாங்கிக்கிட்டு வருவோம். வீட்டுக்கிட்ட இல்லை, திடீர்னு ஃபோன் அடிச்சு திரும்பி போய் காஃபி வாங்கிட்டு வந்து சொன்னார். நம்ம சாப்பாடு வாங்கலாம்னு நம்ம சாப்பிடவே முடியல. அதனால வாங்கிட்டு கிளம்புவோம்.
ஜிம்முக்கு தான் வந்தேன். இன்னைக்கு ஜிம் ஒர்க் அவுட்டு செஸ்ட் டே. செஸ்ட் டே உட்காந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீ செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் அவுட்டு ஆல்மோஸ்ட் முடிய போகுது. செம்ம டயர்டாயிடுச்சு. ஒர்க் அவுட்டு தான் செம்ம இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கு. கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இது செஸ்ட் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இதை முடிச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஜிம்மு முடிச்சாச்சு. ஜிம் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். ரூமுக்கு போகலாம். ரொம்ப டயர்டாயிடுச்சுங்க. ஒரு நாள் 2 நாள் விட்டுட்டு ஜிம்முக்கு போனாலே சீரியஸா ரொம்ப டயர்ட் ஆயிடுது. நாக்கெல்லாம் தள்ளுது. மயக்கம் வர மாதிரி இருக்குது. என்ன பண்றது? ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டைம் அன்டைமா இருக்குது. காலையில 5 மணிக்கோ 4 மணிக்கோ வந்து படுக்கிறேன். மதியானம் எந்திரிக்கிறேன் 2 மணி 3 மணி. அந்த வெயில்ல எங்கேயும் போக முடியல. திரும்பி சாயங்காலம் வேலையை ஆரம்பிச்சுட்டு திருப்பி அடுத்த நாள் காலையில தான் போடுறேன். அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ராப்பரா ஜிம்முக்கு போறதுக்கு ஒரு ரெஸ்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனா இருக்கு. நானும் ஏதோ முயற்சி பண்ண. சரி, இன்னைக்கு ஓனர் வந்து ஈவெண்ட் போகணும்னு சொல்லியிருந்தாரு. கடைசியில பார்த்தா கூட்டிட்டு போனா பாதி தூரத்துல இறங்கிட்டு அவர் ஃப்ரெண்டு வந்தாலும் ஃப்ரெண்டு கார்ல ஏறி போயிட்டு நீ போ, நான் போன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவர் போயிட்டாரு. சரி, இந்த கேப் டைம் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்முக்கு போலாமேன்னு வந்தார். கிடைச்ச கேப்பை விட வேணாமே. உடம்ப நான் கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறது இல்லைங்க. என்னோடது கொஞ்சம் ஹெல்த் ஏதோ இஷ்யூ மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல எனக்கு. என்ன உடம்பு கேர் பண்ணிக்குவேன். ரொம்ப இதா இருப்பேன். ப்ராப்பரா ஃபுட்டு தான். இப்ப அப்படிலாம் இல்லாம கண்ணா முன்னான்னு சாப்பிட்டுக்கிட்டு உடம்பு பாத்துக்கிறது இல்ல. நம்ம இப்ப அனஸ்பின் மாலிக் ரோட்ல பிடிச்சி போயிட்டு இருக்கிறேன். நம்ம அல்னர்ஜிஸ் ரூம் அங்க இருக்கு. சாப்பாடு போற வழியை வாங்கிக்கலாமா இல்ல என்ன பண்ணலான்னு ஒரு யோசனையா இருக்கு. ஓகே கைஸ், நாளைக்கு பார்ப்போம். இன்னையோட வீடியோ முடிச்சுக்குவோம். ஓனர் வந்துட்டு ஃப்ரெண்டோட வெளியே போனாரு. ஈவெண்ட் போறேன்னு சொல்லிட்டு போனாரு. என்னைய பாதியில இறக்கி விட்டுட்டு அவர் கார்ல மாதிரி போனாரு. அது போன் அடிக்கன்னு சொன்னாரு. எத்தனை மணிக்கு வருவாரு என்னன்னு தெரியல. டைம் ஆயிடுச்சு. சரி, நாளைக்கு பார்ப்போம். பாய் பாய்.